அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஏகலைவன் அண்ணன் சீமான் குறித்து ஒரு விமர்சனம் வச்சார். சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின்டே மாண்பு காட்டுறது அது ஒரு மானங்கட்ட மாண்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சார். அதுக்கு உடனே செந்தில்நாதன் இந்த ஆள் ஒரு மனநோயாளி, மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு பக்கம் சாட்டை திரும்ப நேற்றுக்கு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறாரு, சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை புறக்கணித்தார். உதயநிதி ஸ்டாலின் தான் சீமான் அவர்கள் இது பண்ணார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு புறமிட்டு காட்டிக்கிட்டு போனால் அது ஒரு மனநோயாளியோட தன்மை. அதை எடுத்துக்கிட்டு இவங்க பேசுகிறாங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனநோயாளிகள் அப்படின்னு சொல்லி சாட்டை திரும்ப சொன்னார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இப்போ யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது? நாம் தமிழர் கட்சிக்காரன் நம்ம இருக்கோம். விமல் ஊடகம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சீமானுக்குடைய ஆதரவாக தான் பேசும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தான் பேசும். ஏன் நானே சில டைமுகளில் ஆனால் சீமான் மேலே பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஐயா ஏகலைவன் பார்த்தீங்கன்னா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திமுக சீமானை அழிக்க பார்த்துச்சு. அந்த சீமான் அவர்கள் ஏன் ஸ்டாலின்ட்டே உதயநிதி ஸ்டாலின் மாண்பு காட்டார் அப்படிங்கும்போது நேற்றுக்கு சாட்டை ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைச்சார். அந்த உண்மையை உடைச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை ஐயா ஏகலைவன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளடி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரிசாலன், பிரியகுமார், ஜெபக்குமார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேக்காலிருந்து நம்ம ஆளுகளை தூக்குறதுக்கு நிறையா காசுகளை இறக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக யார் யார் இருக்காங்களோ அவங்கள பூரா விலை கொடுத்து வாங்குறதுல ஒரு டீம் முழுசாக இறங்கியிருக்குது. இப்போ தாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சீமான் அவர்கள் திமுக பி டீம்ங்கிறாங்க. அவங்க சொன்னால் பத்தாது, உள்ளேருந்து சொல்லணும் அப்படின்னா பாரிசாலனை விலை கொடுத்து வாங்கினாங்க. பாரிசாலனுடைய அந்த பாரிசாலன் மனைவி பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டினில் பார்த்திங்கன்னா இவர் வர்றாரு, யார் லாட்ரி மார்ட்டின் வராரு. லாட்ரி மார்ட்டின் சமூகமும் பாரிசாலன் சமூகமும் ஒன்று, குடியும் ஒன்று. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆதவர்ஜுனாவோட பாரிசாலன் நெருக்கமாயிட்டார். இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போது அந்த பாரிசாலன் நெருக்கமாக இருக்காருன்னா அது காரணம் என்னென்னா, விஜய் பார்த்திங்கன்னா பாரிசாலனை விலை கொடுத்து வாங்குறாரு, பிரியகுமார் விலை கொடுத்து வாங்கினார், ஜெபக்குமார் விலை கொடுத்து வாங்கினாருங்கிறத நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பல ஆட்களை, ஏன்னா நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இந்த 2 மாதம் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சு, ஒன்றும் சர்ச்சையில் ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த பொறுப்பாளர் முக்கியமான ஆட்கள் யாருமே வெளியே போகல. சீமான் 4% குறைஞ்சிட்டார். ஆனாலும் கூட என் தலைவர் பார்த்திங்கன்னா உழைச்சா மக்களுக்காக. அந்த மக்கள் தான் சீமான் அவர்களை பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டாங்க. சீமான் மக்களை ஏமாற்றலை, மக்கள் மேலே தான் பார்த்து, சீமான் மேலே தப்பு இல்லை, சீமான் உண்மையான நேர்மையாக தான் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த பொறுப்பாளர் இந்த கட்சிக்காரன் பூரா இருக்கா பாருங்கள். அதை என்ன பண்ணலாம், அதை எப்படி குறைக்கணும்? ஏன்னா சீமான் திருப்பி பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் போன்றவர்களை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பள்ளி கல்வித்துறை நடத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்குள்ள சீமானவர்களை என்ன பண்ணலாம், எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கும்போது தான் தொடர்ந்து சீமான் மேலே அவதூறு பரப்பு. அந்த அவதூறு பரப்புறது யார் பரப்பணும் அப்படின்னு தான் விலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன் பாரிசாலன் விலை போயிட்டார், நம்ம தான் சொல்லியிருப்போம். நம்ம தான் பிரியகுமார், ஜெபக்குமார்லாம் விலை போயிட்டாங்க. அவங்களுக்கு 2HK வீடு இருக்கலாம், 25 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்கலாம். ஆனால் இன்னொரு 25 ரூபாய்க்கு கார் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும்? விலை தானே போகணும். இன்னொரு 25 ரூபாய்க்கு கார் வேணும் அப்படின்னா சீமான துரோகின்னா கார் வரும். அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு தகவல் ஆலாம் பொய்யெல்லாம் சொல்ல. பாரியுடைய ஆதரவாளர் பூராமே இப்போ பாரியை புரிஞ்சுக்கிட்டு பாரி பார்த்திங்கன்னா விலை போயிட்டார் அப்படின்னு சொல்லி 25 ரூபா காரு பாரிக்கு எப்படி வந்துச்சுன்னு பாரியுடைய ஆதரவாளர் கேட்டார். பிரியகுமாருடைய ஆட்கள் சொல்கிறாங்க, பிரியகுமார் அந்த மாதிரி ஒரு நபர் தான், காசு கொடுத்தா காசுக்காக பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதிமுக இல்லைன்னா இவர் எப்படி வேலை பார்ப்பார்? இவர் ஒரு கிறிஸ்டின்ங்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி வச்சுருக்குது. இவர் பாஜகவை எதிர்ப்பாரா எதிர்க்க மாட்டாரா? எதிர்ப்பார். அப்புறம் எப்படி அதிமுக சப்போர்ட் போட்டாருன்னா அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேஸ் போயிருக்குது, பேரோல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அது தெரியும். அதே மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சுருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா 3 ஒரு ஊடகவியலாளரும் ஒன்றா வராங்க. ஒன்று ஐயா ஏகலைவன், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஎன்டிவி தமிழ் ஊடகம் ஐயா விஸ்வநாதன் வர்றாரு. இன்னொரு பக்கம் கார்ட்டூனிஸ்ட் பாலா. அவங்க 3 பேர் ஒன்றா ஒரே நேரத்தில் சீமான் அவர்களை சாட்டை துண்டுமுறை நாம் தமிழர் கட்சியை அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் இப்போ அடிக்கணுங்கிற எண்ணம் ஏன் வருது? இப்போது விஸ்வநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சம்மந்தம் இல்லாமல் சாட்டை துறைமுக திருச்சி கிழக்கு வேட்பாளர் கிருஷ்ணசாமி, அவர் ஏதோ 4 கோடி ரூபா கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காராம். அவர் பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கும் அவருக்கும் சண்டை வந்துருச்சான். சாட்டை போட்டா பார்த்திங்கன்னா அவர் போஸ்டரில் ஒட்டலையா. அதனால சாட்டை திருச்சி கிழக்கு வேட்பாளர் கிருஷ்ணசாமி வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாராம். அதனால அவர் தாவேக்காக்கு போயிட்டான்னு சொல்லி எவ்வளோ அப்பட்டமாக ஒரு பொய் கதையை கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த விஸ்வநாதன் அப்படிங்கிற நபர். சாட்டை திரும்ப தொடர்ந்து விஜய் விமர்சிச்சனால தான் நாம் தமிழர் கட்சி தோத்துச்சு, நாம் தமிழ் ஓட்டு தோணுச்சுன்னு எப்படி இந்த பொய்யை சொல்லிருக்காரு விஸ்வநாதன் கரெக்டாக இந்த டயத்தில். அதே மாதிரி தான் கார்ட்டூனிஸ்ட் பாலா, முழுக்க கார்ட்டூனிஸ்ட் பாலாங்கிறது அடுத்த ஒரு
வாரிசாலம் தான். சீமான் வந்து தெலுங்கருக்கு எதிரா பேசல. இன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தெலுங்கருக்கு எதிரா பேசல. அவர் இன அரசியல் பேசல அப்படின்னு சொல்லி பேசினாரு. கார்ட்டூனிஸ்ட் பாலாட்ட. ஆனா அதே பாரிசாலன் விஜய் கட்சியில இருக்க பிற மொழியாள பத்தி பேசினாரா? பாரிசாலன் வந்து தெலுங்கருக்கு எதிரா பேசணும், பிற மொழியாளுக்கு எதிரா பேசணும்னு சொல்றாரு கார்ட்டூனிஸ்ட் பாலா. ஆனா அதே கார்ட்டூனிஸ்ட் பாலா இருக்கட்டும், அதே வந்து இவரா இருக்கட்டும், ஏன் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராவோ, விஷ்ணு ரெட்டிக்கு எதிராவோ, ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதிராவோ இவங்க பூரா தெலுங்கர்கள்னு சொல்லி கூட ஏன் வாயில வரமாட்டேங்குது? அப்போ இவங்க வில போயிட்டாங்க. இவங்க பாரிசாலன் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு இவங்க இருக்கிறாங்கங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அவங்கெல்லாம் உட்காந்துட்டு சீமான் மாண்போடு மானங்கட்ட மாண்பு, சீமான் திமுகவோட ஐக்கியமாறாரு, சீமான் அப்படி போய் மீட் பண்ணுறனால தம்பிகள் மனசோர்வு அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கட்டுக்கதையை வந்து உருவாக்குறாரு. நாங்கள் எல்லாம் கட்டுக்கதையை இருந்துட்டாங்க. அதனால நம்பலை சீமான் அவர்கள் வந்து. ஏன்னா நானே வீடியோ போட்டிருப்பேன், இதை பார்த்துருங்க. சீமான் வந்து உதயநிதியை புறக்கணிச்சார். உதயநிதி தான் வந்து வாண்டடாக கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்மளே வீடியோ போட்டிருப்போம். அப்போது நம்மளை மாதிரி சீமானுடைய ஆதரவாளர்களையும் அவங்க வந்து என்ன மனசை குழப்பி விட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக திருப்பணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை போயிடுவாங்க. நம்மலாம் விலை போகாத ஆட்கள். நம்மளுக்கெல்லாம் வந்து விலைக்கு பேசுவாங்க, ஆனால் நம்ம வந்து விலை போக மாட்டோம். அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் கிடையாது. வெளியே இருந்து நாம் தமிழ் கட்சி ஹால் மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க எப்போ வேணால் என்ன வேணால் மாறுவாங்க. அப்போது இவங்களையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாது. சாட்டை திரும்ப அதான் வந்து சொன்னார். சீமான் அவர்கள் வந்து போய் வானதி சீனிவாசனை சந்தித்தார். அதாவது வானதி சீனிவாசனை போய் சந்திக்கல, ஒரு யதார்த்தமாக சந்தித்தா அண்ணாமலை, யதார்த்தமாக சந்தித்தா அண்ணாமலைக்கார், பிஜேபிக்கார். அது மாதிரி நைனா யாரும் அப்படி பிஜேபிக்காரனாங்க. அதுக்கப்புறம் வந்து சசிகலா சந்தித்தா, எடப்பாடி சந்தித்தா, இந்த பாரிசாலன் கும்பல்லாம் சேர்ந்துட்டு சீமானை சசிகலாட்ட வேலை போயிட்டார் அப்படின்னாங்க. எடப்பாட்ட வேலை போயிட்டார், சித்தப்பாங்கிறார் அப்படின்னாங்க. நல்லா பாருங்கள். அதே மாதிரி திருப்பி சீமானவர்கள் உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்தா அது வந்து யதார்த்தமான சந்திப்பு தான். அந்த சந்திப்பு வச்சுட்டு இவங்க வந்து சீமான் திமுக வேலை போயிட்டார் ஏன்னா இவனுங்க வேலை போயிட்டு சீமான வேலை போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கவே கூடாது. சாட்டை சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்காரன் கட்சியில் இருக்க ஆட்கள் சொல்ல தான் நம்ப முடியும், சீமானவர்கள் சொல்ல தான் நம்ப முடியும். அந்த கார் மேட்ரு கூட சாண்டதனம் வந்து உண்மையோட சுட்டார் பாருங்க. இந்த திருட்டு பயல்களுக்கெல்லாம் வந்து கார் எப்படி வருது? திமுக, அதிமுக, தாவேகா எல்லாமே பாருங்கள் என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் கார் வருது, எப்படி அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க. அப்போ சீமானுக்கு வந்து ஒரு கார் வந்தால் கார் வந்துருச்சுன்னு சீமான் தமிழ்நாடு முழுக்க பயணம் போகிறாரு. எப்பட்றா அந்த ஃபார்ச்சுனர் காரில் வந்து போக முடியும்? அதனால கொஞ்சம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வெந்து போயிடும். ஆல்ரெடி வெந்து போய் கைகாலெலாம் வெந்து போய் தான் கிடக்கிறாரு 60 வயசில் சீமானு. அப்போ அவருக்கு ஒரு காரை ஏன் 4 நாம் தமிழர் கட்சிக்காரன் நல்லவன் இருக்க மாட்டானா, நல்ல பணக்காரன் இருக்க மாட்டானா, அவன் வாங்கி கொடுத்த காரை தான் அதை வச்சுக்கிட்டு தான் இவனுக்கு என்ன ஸ்டாலின் காசு வாங்கிட்டார், சீமான் கார் வாங்கிட்டார் இருப்பானுங்க. அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் பதில் தான் சொல்லணுமே ஒழிஞ்சு, ஆமாம் சீமான் வந்து விலை போயிட்டார், ஸ்டாலின் தான் காசு வாங்கி தான் அந்த கார் வாங்கினார்னு சொல்லி நம்மளே பேசக்கூடாது. அது நெல்சன் பேசுவாப்புல, நம்ம பேசக்கூடாது. அப்போ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பத்திரிகையாளர் பொறுவையில் இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதுல உண்மையே இருந்தாலும் நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் மாறி பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க அவங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம சீமான மேலே விமர்சனம் வச்சா கூட கட்சி தான் நம்ம வந்து மெயினாக பார்ப்போம். ஆனால் இவங்க வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆண்கள்லையும் பார்ப்பாங்க. வேறு ஆட்கள்லையும் வச்சுக்கிட்டு கட்சியை வந்து இது பண்ண அது பண்ண வந்து பார்ப்பாங்க. சீமான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதான் நேற்றுக்கு வந்து சாட்டை வந்து சொன்னார். சாட்டை சொன்னால் தான் நம்ம வந்து நம்புகிறோம். வேறு வந்து இப்போது இவர் குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, ஐயா ஏகலையன் வந்து சீமானவர்கள் சந்தித்தது வந்து இந்த மாதிரி தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த தவிர்த்துருக்கலாங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் அதனால அதை வச்சு ஒரு அவதூறு பரப்புகிறாங்கல்ல, அதை நம்ம வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா அங்கே சந்தித்தது அவர் வந்து திமுகவுடைய இணக்கமாக பூண்டு வந்து போல துறைமுகம் காஜா திமுக கல்யாணத்தை கூப்பிட்ருக்காரு, இவர் போகிறாரு, அவர் வர்றாரு, அது யதார்த்தமான சந்திப்பு. இது இவ்வளோ தான் நின்றணும். அதில் ஒரு உள்ளர்த்தம் போய் நம்ம வந்து கற்பிக்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அதனால நம்ம வந்து கண்டிக்கிறோம். இதில் செந்தில்நாதன் வேறு ஏகலைவன் வந்து மனநோயாளி அப்படின்னு சொன்னதையும் நாம் வந்து போன வீடியோவில் கண்டித்தோம். விமர்சனம் வந்து கரெக்டாக வைக்கணும். சாட்டை வந்து சொன்னார்ல, ஏகலைவன் வந்து இது வேலுச்சாமி ரெட்டியாரோட எப்படி வந்து உட்காந்துருக்காரு. இப்போ சீமானவர்கள் வந்து ஸ்டாலினோட உட்காந்தது வேலுச்சாமி தப்புன்னா, நீங்கள் உங்களுடைய சேனலில் கொண்டு வந்து வேலுச்சாமி காங்கிரஸ்காரர், இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்சிக்காரை வச்சு எப்படி நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க? அப்போ உங்கள் மேலே என்ன மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி தானே சாட்டை கேட்டார். அந்த மாதிரி தான் கேட்கணும். அதான் வந்து ஒரு நேர்மையாளனுக்கு அழகு. சும்மா வந்து ஒரு மேலே பேச திட்டுறது வந்து அழகு கிடையாது அப்படிங்கிறத நம்ம செந்தில்நாதனையும் கண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து ஏகலைவன் ஐயா வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிவிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.